ஹாய் Abba நேயர்களுக்கு வணக்கம். இது சென்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். ஸோ +2 முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்புக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்கிற நிறைய டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம நிறைய கோர்சஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். இந்த கோர்ஸை படித்தா இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து இந்த ஷோ மூலியமாக நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த வகையில் ஃபிசிக்ஸ் ஹெச்ஓடி வந்து நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காங்க. நம்ம இப்போ ஷோக்குள்ளால போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்கள் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் மிஸ்ஸஸ் டி கவிதா, ஹெட்டிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நான் 2019 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சென்ட் ஜோசப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். ஹேவிங் மோர் தேன் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மேம், இப்போது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம காலேஜில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மேம்? ஃபிசிக்ஸ்னா என்ன, ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இஸ் ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். போத் ஆர் ஈக்குவலண்ட் கோர்சஸ். திஸ் கம்ஸ் அண்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கோர் பேப்பரோடு சேர்ந்து அலைடு கெமிஸ்ட்ரி படிப்பாங்க. ஓகேங்களா? வேறஸ் நமக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி தே வில் லேர்ன் த கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ். அதுதான் இந்த கோர்ஸோடைய ஆடட் அட்வான்டேஜ்னு ஐ ஹாவ் டு டெல். ஒய் பிகாஸ் ஜாவா, பைத்தான் இந்த மாதிரியான சில கோர் கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் படிக்கும்பொழுது ஸ்டூடெண்ட் வில் ஹாவ் த சவுண்ட் நாலேஜ் போத் இன் சயின்ஸ் டிசிப்ளின் ஆஸ் வெல் அஸ் இன் த கம்ப்யூட்டர் டிசிப்ளின். ஸோ அதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகே மேம், இப்போ +2ல் என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் நமக்கு வந்து ஃபிசிக்ஸுக்கு எலிஜிபிலிட்டி? தட் இஸ் ஆஸ் ஐ செட் இது ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹேவ் ரெட் போத் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அஸ் அ சப்ஜெக்ட். +2ல் வந்து ஃபிசிக்ஸும் மேக்ஸும் படிச்சிருந்தால் மட்டும் தே கேன் சூஸ் த ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸ். மேம், இப்போது ஃபிசிக்ஸ் வந்து வேறு டிசிப்ளின்ஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஏஐ, இல்லை மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், அது கூட எப்படி மேம் கனெக்ட் ஆகுது? ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்ற கோர்ஸே உங்களுக்கு வந்து சயின்ஸ் மட்டும் அதில் வராது. அலாங் வித் தட் பசங்க வந்து கம்ப்யூட்டர் பேப்பர்ஸும் தே வில் லேர்ன். ஸோ தட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராமே அதுதான். நமக்கு ஸ்டூடெண்ட் ஷுட் கெட் எக்ஸ்பர்ட் போத் இன் சயின்ஸ் டிசிப்ளின் ஆஸ் வெல் அஸ் இந்த கம்ப்யூட்டர் டிசிப்ளின். ஸோ அவங்க நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணாலும் சரி, இதர் இந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, இல்லை எனி அதர் கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் லைனாக இருந்தாலும் சரி, தே வில் ஹாவ் த சவுண்ட் நாலேஜ் போத் இன் த கம்ப்யூட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அதனால் ஐ வில் சஜஸ்ட் தட் ஃபிசிக்ஸ் வித் சிஏ இந்த கோர்ஸ் ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் முடிச்சுட்டு வெளில போகும்போது டெஃபினெட்லி தே வில் பி த ஈக்குவல் காம்படிட்டர் டு த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் ஆல்சோ. ஓகே மேம், இப்போ ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுக்கு ஃபர்தராக என்ன பிஜி கோர்சஸ் நம்ம படிக்கலாம்? நிறைய பிஜி கோர்சஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே, பிகாஸ் ஃபிசிக்ஸ் வித் சிஏ அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணி படிக்க முடியும். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ். இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் லைனில் போகும்பொழுது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதையும் அவங்க சூஸ் பண்ணி படிச்சுட்டு அந்தந்த ரிசர்ச் ஃபீல்டை சூஸ் பண்ணி தே கேன் ஷைன் தேர் ஃபியூச்சர். ஆர் எல்ஸ் இஃப் ஸ்டூடெண்ட் சப்போஸ் டு கோ டு த சாஃப்ட்வேர் லைனில் அவங்க சூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா டெஃபினட்டாக தே கேன் சூஸ் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி ஐடி, எம்சிஏ. இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் கோர்சஸும் அவங்களால படிக்க முடியும். ஓகே மேம், இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு டஃப்பான ஒரு சப்ஜெக்டாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஃபிசிக்ஸ்னாலே டஃப் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங்கில் நினைப்பாங்க. ஈவன் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கும்போதும் ஐ வாஸ் ஆல்சோ தாட் லைக் தட் ஒன்லி. பட் த வே வி டீச் த சப்ஜெக்ட் அதுதான் வந்து பசங்களோட மைண்டில் வந்து நிற்கும். வாட் வி யூஸ் டு டூ இஸ்
இப்போ தான் நமக்கு டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு ஓகேங்களா. முன்னாடிலாம் நம்ம படிக்கும்போது புக்ஸுன்னு மட்டும்தான் ரெஃபர் பண்ணுவோம். வி யூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி டிஃபிகல்ட். பட் நவடேஸ் நமக்கு டெக்னாலஜி வர வர நம்ம வி கேன் மேக் யூஸ் ஆஃப் த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், நிறைய அனிமேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் நமக்கு வருது. ஸோ நாங்கள் கிளாஸில் தியரிட்டிக்கலாக நாங்கள் சொன்னாலும் நாங்கள் ஸ்மார்ட் கிளாஸில் வி வில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் இந்த லைக் இந்த ஃபார்ம் ஆஃப் அனிமேஷன் அதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் இன் அ வெரி ஈஸி மேனர். ஸோ அப்போ அது அவங்களுக்கு மைண்டில் நல்லா நிற்கும். ஸோ அது ஓகே மேம். இப்போது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த வகையில் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் அவங்களுக்கு கிடைக்குதா மேம்? எஸ், அது ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நான் ப்ராக்டிகல்ஸ் we have more than ஒரு செமஸ்டருக்கும் we are doing more than 15 experiments. ஸோ நம்ம தியரிட்டிக்காக சிலபஸில் என்ன படிக்கிறோமோ அது அப்படியே நம்ம லேபில் ப்ராக்டிக்கலில் காட்டும் பொழுது ஸ்டூடெண்ட் வில் கெட் மோட்டிவேட்டட். அப்போ தான் அவனுக்கு கான்செப்ட் வந்து அதோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவனுக்கு இருக்கும். அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் we are doing is that we are taking the students directly to the research center. Like that the last year also we have gone to ISRO Trivandrum Kerala. அங்கே போயிட்டு we have seen the rocket launch directly. ஸோ டைரெக்டாக அந்த ராக்கெட் லான்ச்சை பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற மியூசியம், ரிசர்ச் சென்டரோட மியூசியம், எவ்ரி திங் வி விசிட்டட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் அட்மயர்ட் அபவுட் தட். ஸோ எவ்ரிபடி வாஸ் திங்கிங் நோ நம்ம வந்து ரிசர்ச்சில் படிக்கலாம், ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கலாம், இப்போ ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி படிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. So like that we should take the students directly to the research center, and in the further years also we have more internship opportunities. அதாவது second year and third year படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு more than 10 research centers நம்ம இந்தியாவில் they are offering internship programs for specifically for physics students. அந்த internship வந்து it is not just like 1 week or 1 month, it is up to 1 month to 3 month up to, that is with paid internship. அவங்க இன்டர்ன்ஷிப் அதாவது ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட் வில் கெட் த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் ஆல்சோ. அவங்களுக்கு அக்காமடேஷனும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அண்ட் த ஸ்டூடெண்ட் வில் டூ த ரிசர்ச் ஒர்க் அலாங் வித் த ரிசர்ச் அசோசியேட். அவங்களோட சேர்ந்து சின்ன அந்த ரிசர்ச் ஒர்க்கை பண்ணும்போது தே வில் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அங்கே இருக்கிற கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் போது தே வில் கெட் மோர் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இன் திஸ் வே வி ஆர் மோட்டிவேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ த ரிசர்ச். ஓகே மேம், இப்போ சொன்னீங்க நீங்கள் ஐஎஸ்ஆர்ஓ போகணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ராக்கெட் லான்ச்சை வந்து ஸ்ட்ரைட்டாகவே பார்த்துருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமே மேம்? ராக்கெட் லான்ச் பார்க்க போகும்போது வாட் ஹேப்பன் இஸ் தட் அவங்க என்ட்ரன்ஸில் இந்த பேனல் கேட்டில் தே ஸ்டாப்ட் அஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து வந்து ப்ரைவேட் வெஹிக்கிள் இஸ் நாட் அலவுட். ஸோ கவர்மெண்ட் வெஹிக்கிள் டுக் அஸ். அங்கே போயிட்டு வி ஹவ் சீன் த ராக்கெட் லான்ச் வெரி க்ளோஸ். அதாவது ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர்ஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் பேரலி தே வேர் எக்ஸ்பிளைனிங், அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தே ஆர் எக்ஸ்பிளைனிங் அபவுட் தட் ஸ்பெசிஃபிக் ராக்கெட், தட் இஸ் RS-200. தட் ராக்கெட் நேம் இஸ் RS-200. பீச் பக்கத்தில் தே லான்ச்டு ஆக்சுவலி. ஸோ அந்த ராக்கெட் வந்து அதோட மேனுஃபேக்சரிங் அதோட பார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது the entire crowd start shouting like 10, 9, 8 அந்த மாதிரி. Students enjoyed that rocket launch very much. இப்போது இவ்வளோ படித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி முடித்ததுக்கப்புறம் இல்லை எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லும்போது எந்தெந்த செக்டாரில் அவங்களுக்கு இருக்கு மேம்? ஸ்டூடெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஓகே த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் வேரி. அதாவது ஃபைனல் இயரில் வரும்போது த ஸ்டூடெண்ட் ஷுட் டிசைட் வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஷி வாண்ட்ஸ் டு கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் லைனில் போகிறாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் லைனில் தாராளமாக தே கேன் கோ பிகாஸ் தே ஹேவ் த ப்ரோக்ராம் நாலேஜ் ஆல்சோ. அண்ட் வாட் ஐ பிலீவ் இஸ் தட் சாஃப்ட்வேர் லைனில் போனாலும் த ஸ்டூடெண்ட் வில் ஹேவ் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஃபிசிக்ஸ் படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வைல் ஸ்டடிங் த டெரிவேஷன்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஸ்டூடெண்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி வில் கெயின் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ அதெல்லாம் இருக்கும்பொழுது டெஃபினெட்லி தே கேன் டூ தே ஒர்க் பெட்டர் இன் த சாஃப்ட்வேர் லைன்ஸ் ஆல்சோ. அண்ட் த செகண்ட் மெயின் டார்கெட் இஸ் டீச்சிங் ஃபீல்டு. Most of the girl students are preferring the teaching field in our department. இது முடிச்ச உடனே some of the students are interested in the school teaching. So they went for B.Ed முடிச்சுட்டு அப்படியே ஸ்கூல் டீச்சிங் கண்டினியூ பண்ணுறாங்க. அண்ட் எம்எஸ்சி படிக்கிற பசங்க they are preparing SLET now. ஓகே, அதுக்கே ஐ வில் கைட் தம். ஓகே, ஸோ ஸ்லெட்டு படிச்சுட்டு தே கேன் சூஸ் காலேஜ் ஜாப் ஆல்சோ லைக் மீ, லைக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லைக் தட் அண்ட் ஆல். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது,
அண்ட் நிறைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எந்த எக்ஸாம் வேணாலும் ஆ ஸ்டூடெண்ட் கேன் ரைட் பிகாஸ் they are eligible. Why? Because அவங்களுடைய இந்த கோர்ஸில் they are learning physics, மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் பேப்பர். மேக்ஸ் சப்ஜெக்டும் அவங்க சேர்த்து படிக்கும் பொழுது அவங்க எல்லா கவர்மெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் they are eligible to write. அண்ட் ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கும் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ இதெல்லாம் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேஸ்ட் அப்பான் த ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் வி கேன். ஓகே மேம், இப்போது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னீங்க இல்லையா, ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ஜாப்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? ஹை ஸ்டேட்டஸ் ஜாப்னா ஐ கேன் டெல் சயின்டிஸ்ட்டாக போகணும், எனக்கு ரிசர்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற பசங்களை வாட் வி வில் டூ இஸ் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு வி வில் ட்ரை டு சென்ட். ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அனுப்புறது மூலமாக தே வில் கெட் த கான்டாக்ட்ஸ் அண்ட் பிஜி ப்ரோக்ராம் அங்கே படிக்கிறதுக்கு தே வில் கெட் த ஆஃபர். ஏன்னா சயின்ஸ் சென்டரில் இல்லைனா ஒரு ரிசர்ச் லெபார்ட்ரியில் நம்ம பிஜி கோர்ஸ் படித்தோம் அப்படின்னா, அதாவது பிஜி கோர்ஸ் இன்டகிரேட்டட் வித் பிஹெச்டி நம்ம படித்தோம் அப்படின்னா அவங்க ஜூனியர் சயின்டிஸ்ட்டாக தே கேன் ஈஸிலி கெட் செலக்டட். இந்த மாதிரியான ஹையஸ்ட் போஸ்டிங் இருக்குது. அண்ட் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு கோர்ஸ் இருக்குது. தட் இஸ் எம்எஸ்சி மெடிக்கல் ஃபிசிக்ஸ். இது படித்து முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா த ஸ்டூடெண்ட் கேன் ஒர்க் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தே ஆர் ப்ரிஃபரிங் மெடிக்கல் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் பேயிங் வெரி ஹை சேலரி ஈக்குவலன்ட் டு டாக்டர் ஐ கேன் சே அப் டு 1 lakh தே ஆர் கெட்டிங். ஸோ இதெல்லாமே ஒரு நல்ல ஹை ப்ரொஃபஷன் அப்பார்ட் ஃப்ரம் த சாஃப்ட்வேர் லைன். ஸோ மேம், இப்போ நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் பற்றியெல்லாம் சொன்னீங்க இல்லையா, ஸோ இதில் ப்ராஜெக்ட்னா எந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் இருக்கா? ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது மேம். ஆக்சுவலி இப்போது சென்சார் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலுன்றதுனால நம்ம ஒரு கதவை கூட வந்து நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுது, சென்சாகி ஓப்பன் ஆகிடுது. ஸோ அது எப்படி ஓப்பன் ஆகுது, அந்த சென்சார் அப்ளிகேஷனை வந்து எப்படி பசங்க பண்ணலாம் அப்படின்றது நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். அதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே இப்போ ரீசன்ட் ட்ரெண்டு, அது எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிசிக்ஸ், அதாவது பயோ ஃபிசிக்ஸை வச்சு நம்மளால் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். பயோ ஃபிசிக்ஸில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய வேஸ்டேஜஸ் இருக்குது. பயோ வேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கார்பேஜ் வேஸ்ட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். இப்போ அதில் வந்து ரீசெண்டாக வந்துட்டு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறது, ஓகேங்களா? அந்த ஃபிசிக்ஸ் மாலிகூல்ஸை வச்சு ஜிங்க் ஆக்சைடு அது மாதிரிலாம் வந்து சில காம்பவுண்டு, கெமிக்கல் காம்பவுண்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த கேப்சூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த மைக்ரோப்ஸ், அந்த பாக்டீரியா, அதாவது அந்த பேட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி நம்ம வந்து டெலீட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம அதிலேருந்து ரிமூவ் பண்ணி நம்மளுடைய குளோபலை வந்து நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அந்த மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நீடட் ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ வந்து ஹையர் பண்ணுவாங்க இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லாம், இப்போ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க? ஆல்மோஸ்ட் ஆல் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஐ ஷுட் சே. அதாவது இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கம்பெனிஸ் எல்லாமே தே ஆர் ஹையரிங் த ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ஆஸ் ஐ சேட் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இருக்கும். அண்ட் நம்மளது ஃபிசிக்ஸ் வித் சிஏன்ற போது த ஸ்டூடெண்ட் வில் ஃபைண்ட் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வாட் தே ஆர் டீச்சிங். Job அப்போ whatever training they are giving, our student will grasp the concept very easily since already they are coming with a basic sound knowledge in physics as well as in the computer science. ஸோ மேம், இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய கொடுக்குறீங்க அண்டு நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்கல்ல. ஸோ இது போக ஏதாவது ஆட் ஆன் கோர்ஸ் மாதிரி ஏதாவது ட்ரைனிங்ஸ் வந்து ஸ்பெஷலாக ஏதாவது அவங்களுக்கு கொடுக்குறீங்களா? கோர்ஸ் கொடுக்குறோம் மேம். அதாவது வேல்யூ ஆடட் கோர்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். வை? பிகாஸ் யூனிவர்சிட்டி சஜஸ்ட் பண்ணுற அந்த கோர் பேப்பர்ஸ் எல்லாம் தவிர்த்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸும் இருக்கும் இல்லையா? ஆஸ் ஐ செட் மெடிக்கல் ஃபிசிக்ஸ், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், ரேடியாலஜி ஃபிசிக்ஸ், இது எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஏரியாஸ். ஸோ இதை பற்றின பேசிக் நாலேஜை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட் பர்டிகுலர் அப்படின்னா நம்ம அதை பேஸ் பண்ணியே நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ராஜெக்ட் பண்ண வைக்கலாம். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட் மோட்டிவேட் ஆகிட்டு பிஜி படிக்கும்போது தே வில் சூஸ் த ஃபீல்ட் அக்கார்டிங்லி. ஸோ அதனால் வி ஆர் டேக்கிங் த வேல்யூ ஆடட் கோர்சஸ். அப்பார்ட் ஃப்ரம் ஜென்ரல் ஃபிசிக்ஸ் இல்லாமல் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ், சென்சார் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ மேம், இப்போ வந்து யூஜி பிஎஸ்சி முடித்ததுக்கப்புறம் அவன் வெளியில் போகும்போது அவனுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகியிருக்கும்? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன தான் படித்தாலும், கான்செப்ட் புரிஞ்சாலும், நீங்கள் கேட்ட மாதிரி வெளியில் போகும்பொழுது
they should have the courage to face the situation. கரெக்டுங்களா? என்ன கோர்ஸ் படித்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்கில் வேணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வேணும், இது எல்லாமே வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸஸ் நம்ம எடுக்கிறதோடு சேர்த்து we are allowing the students to take the seminar. அவன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து அந்த கான்செப்டை ஒரு பவர் பாயிண்ட் போட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு ப்ரெசன்டேஷன்னா எப்படி பண்ணணுன்றது அவனுக்கு அந்த இடத்துல தெரிய வரும். ஒரு டாபிக் கொடுத்துட்டேன்னா அந்த டாப்பிக்கை எப்படி ஆர்கனைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கான பவர் பாயிண்ட்டை எப்படி போடணும், எவ்ரிதிங் we will teach. அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸும் நம்ம காலேஜில் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவை அப்படின்ற பசங்களை நான் சஜஸ்ட் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸை அட்டன் பண்ண சொல்லுவேன். அதர் தேன் தட் குரூப் டிஸ்கஷன், செமினார் டேக்கிங், ப்ராஜெக்ட், இது எல்லாமே we will be doing along with our department itself. ஸோ அதனால் அவனுக்கு வர கான்ஃபிடென்ட் ப்ளஸ் எக்ஸ்போ, அதர் காலேஜ் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய சென்ட் பண்ணுவோம் இயர்லி. அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் வந்து எனி கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ப்ராஜெக்ட் எக்ஸ்போவாக இருக்கட்டும், we will allow the students to send outside. அப்போ தான் வெளியில் கேம்பஸ் அண்ட் அவுட் சைட் காலேஜை பார்க்கும்போது கான்ஃபிடென்ட்டாக they can present themselves. அண்ட் I can proudly say that எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போயிட்டு வந்த எல்லா காலேஜ் காம்படிஷன்ஸுமே அவங்க ப்ரைஸ் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அண்ட் நம்ம காலேஜ்லையுமே வாட் எவர் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ we are conducting, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து செஞ்சு அதை வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த இடத்துல they are gaining more confident. So all these small initiatives will help them to enrich their knowledge and improve their confidence skill in the outside. ஸோ மேம், இப்போ வந்து உங்கள் டிகிரி வந்து B.Sc Physics with Computer Application இல்லையா? ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளே வருது இல்லையா? ஸோ அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க? என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், classical mechanics, quantum mechanics, almost all the physics papers will be covered. B.Sc Physics equivalent என்னென்ன papers எல்லாம் இருக்குது, everything will be covered. Computer papers அப்படின்னு வரும்பொழுது the student will learn Python, C++, Java programming, web technology, Internet of Things. இந்த எல்லா கோர்ஸுமே student will learn. And இந்த computer papersக்குமே the student will have both theory as well as practical. தியரியும் படிப்பாங்க, லேபில் கம்ப்யூட்டர் லேபில் they will do the practicals also. ப்ரோக்ராம், கோடிங், எவ்ரி திங். ஸோ மேம், இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதன் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீங்கள் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அட்வைஸ்னால், யூஸ்வலாக என் பசங்களுக்கு நான் கிளாஸில் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன படித்தாலும் சரி, ஓகேவா, ஜஸ்ட் டோன்ட் மெமரைஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். சயின்ஸ் வந்து புரியாத விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட். ஒரு கான்செப்டை படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எனி டவுட், ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, யூ கம் அண்ட் அப்ரோச் அஸ். என்ன டவுட்டாக இருந்தாலும் யூ கம் அண்ட் அப்ரோச் த எக்ஸ்பர்ட்ஸ் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஒரு கான்செப்டை புரிஞ்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து அடுத்தது வந்து என்ன ஐடியாஸ், அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதுக்கப்புறமா என்ன ஸ்டெப்பு வரும் அப்படின்றது தே கேன் ஃப்ரேம் தேர் ஓன் ஈக்குவேஷன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனாகவே ஈக்குவேஷனை வந்து ஃப்ரேம் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டான். அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து தே மஸ்ட் ஸ்ட்ராங். அதனால தான் நாங்கள் ஸ்டார்டிங்கே வந்து இண்டக்ஷன் ப்ரோக்ராம் அதெல்லாம் வைக்கும்பொழுது 11th 12th முடிச்சுட்டு வந்த உடனே எடுத்த உடனே நாங்கள் சிலபஸ் ஸ்கூல் அப்படியே என்டர் ஆக மாட்டோம். பேசிக்காக அவங்க வந்து என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்க, ஸ்கூல்லேருந்து வரும்போது அவங்க ஃபிசிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்க ஃபிசிக்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்ற அந்த பேசிக் கான்செப்டை பற்றி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு தான் we will enter into the syllabus. ஸோ எது படித்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ஃபிசிக்ஸை வந்து லைக் பண்ணி படிங்க. படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் அச்சீவ். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தா என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இன்னொரு சீரீஸில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.